குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. மீன ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ மீன ராசிக்கு இப்போ இந்த வருடம் 2025 4 கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. அதுல நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசியா இருக்க போகுது. பாருங்க, உங்களுக்கு ராசி மேலேயே ஜென்மத்திலேயே உங்களுக்கு ராசியிலே சனி பகவான் வராது. அப்போ உங்க ராசியில ராகு பகவான் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ குரு பகவான் அப்படிங்கிறது 10ஆம் இடத்து அதிபதி, உங்க ராசியாதிபதி 4ஆம் இடத்துக்கு போறாரு. அது எப்போ பயிற்சி ஆகலான்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 29/3/2025 உங்க ராசி மேலேயே உங்களுக்கு சனி பகவான் வராரு. அது மட்டும் இல்லாம இந்த 18/5/2025 உங்க ராசியில் இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த 15/5/2025 உங்க குரு பகவான் உங்க ராசியாதிபதி அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ இந்த 4 கிரகமே 2025 நடக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்க பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது இந்த மீன ராசி. அது பாருங்க எப்படி மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனையை மட்டும் சந்திச்சிருப்பீங்க வேலையில. ஏன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்ததி 3ல வந்து நிற்கும் போது தான் அங்கே ஒரு பிரச்சனை, பெரும் பிரச்சனை. வாழ்க்கையில பிரச்சனையை மட்டுமே தூக்கி தோல் செமக்கூடிய ராசி இந்த மீன ராசி தான். நம்ம எது செஞ்சாலும் ஒரு முன்னேற்றமே இல்லையே, நிறைய அலைச்சல் மட்டுமே சந்திச்சிருக்கோமே, மன உளைச்சலை மட்டுமே சந்திச்சிருக்கோமே அப்படின்னு ஒரு எண்ணத்திலேயே வாழக்கூடிய ராசி இந்த மீன ராசி தான். நம்ம எவ்வளவு எஃபெக்ட் போட்டாலும் அதில் ஒரு 10 பைசா அளவு கூட பண்ணலையே, நம்ம என்னதான் பண்றது? ஏன்னா நம்ம யாருக்குமே துரோகம் செய்யாம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு மட்டும்தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். அப்ப என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அதுல ஒரு பலன் அப்படிங்கிறது மிக குறைவாகவே இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்க, உங்க ராசியாதிபதி 4ஆம் இடத்துல போய் நிற்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை. அப்பதான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை உங்களுக்கு அந்த குரு பகவான் பார்ப்பாரு. அப்ப அந்த குரு பகவான் அங்க 10ஆம் இடத்தை பார்த்தா தான் வேலையில ஒரு முயற்சி, வேலையில ஒரு முன்னேற்றம், அப்ப தொழில் லாபம் வரும். இல்லாட்டி லாபம் அப்படிங்கிறது மிக குறைவா தான் வரும். பாருங்க, தொழில் செஞ்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்க, தொழில் மூலியமா நிறைய கடன், அந்த கடன் வாங்கி 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 வட்டிக்கு மேல வட்டி, தகுதிக்கு மேல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. அப்ப இந்த காலகட்டத்துல உங்க ராசியாதிபதி 6ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த 6ஆம் இடத்துக்கு போகும்போது தான் அங்க கடன் அப்படிங்கிறது படிப்படியா குறையும். ராசியாதிபதியே 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் போறாரு. அப்ப அந்த குரு பகவான் அங்க 4ஆம் இடத்துல போனா தான் வீட்டுல அப்படிங்கிறது நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். பாருங்க, இது வரைக்கும் நம்ம வீடே வாங்கலையே, வாடகை வீட்லயே குடியிருக்கிறோமே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அந்த நினைக்கிறது நிச்சயமாக நிறைவேற போகுது. பாருங்க, இது வரைக்கும் சொந்த வீடு வாங்கலைன்னா இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல குரு பகவான் போய் நிற்கும் போது நிச்சயமா வீடு வாங்கிடுவீங்க. வீடு வாங்காம போறதுக்கான அமைப்பே நிச்சயமா இல்லை. பாருங்க, 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ வேலைக்கு போற பணத்துல தான் நீங்க வாங்குவீங்க. அப்போ பாருங்க, திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரகம் 8ஆம் இடம் தான். அந்த 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அந்த குரு பகவான் 8 பார்த்துட்டாலே ஒரு திடீர் அதிர்ஷ்டம், மனைவி மூலியமா ஒரு லாபம், நண்பர்கள் மூலியமா ஒரு லாபம் கம்பல்சரி வராம போகவே போகாது. பாருங்க, இது வரைக்கும் அந்த 7ஆம் இடத்துல அந்த கேது பகவான் நின்றுதாங்க நிறைய பிரச்சனை. பாருங்க, எல்லாம் நம்பி தொழிலை வந்து நம்பி விட்டு போயிருப்பீங்க. அந்த நம்பி விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாம் ஃபுல்லா ஏமாத்திட்டாங்களே, நம்ம நடு தெருவில் நிர்கதியா நிக்கிறோமே அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டோம். ஏன்னா அந்த கேது பகவான் அப்படிங்கிறது அப்படியே நிக்க வச்சு ஏமாத்தத்தை மட்டுமே, துரோகத்தை மட்டுமே கண்ணில் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார். அப்போ நீங்க பாருங்க, இது எல்லாமே அந்த ராகு பகவான் அந்த கேது பகவான் பயிற்சிக்கு அப்புறம் வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை மட்டும்தான் கொடுப்பீங்க. பாருங்க, அந்த அளவுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. பாருங்க, அந்த குரு பகவான் அப்படிங்கிறது அங்கிருந்து உங்க லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும் போது 100% வெளிநாடு போற யோகத்தை கம்பல்சரி கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அப்போ இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுகஸ்தானம் சொல்லலாம். அப்போ பாருங்க, இது வரைக்கும் வீட்டுல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கல அப்படின்னா பாருங்க, 5 வருஷமா 3 வருஷமா என் கூட படிச்ச பசங்களுக்கு, என் கூட படிச்ச பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு மட்டுமே இது வரைக்கும் திருமணம் ஆகல,
பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அது பாருங்க, அது எப்போ அந்த கேது பகவான் அங்கே அந்த 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வரும்போது கடன் படிப்படியாக குறையும் ஒன்று. அது மட்டும் இல்லை, நல்ல வர்ண தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு கொடுப்பார். பாருங்க, இந்த கேது பகவான் இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது திருமணம் செஞ்சவங்க மட்டும்தாங்க கம்பல்சரி மீன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையை மட்டுமே சந்திச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் கடந்த ஒரு 18 மாசமா கம்பல்சரி இருப்பார், இன்னொரு 8 மாதம் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கையை மட்டும் கவனமாக தேர்ந்து எடுக்கலன்னா கம்பல்சரி ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அப்போது என்னை பொறுத்தளவுக்கு 18/5/2025 வரைக்கும் இந்த ராகு பகவான் அங்கே தான் இருப்பார். அதை பயிற்சிக்கு அப்புறம் திருமணம் செய்கிறது மிக மிக உகந்த ராசியாக இருக்க போது இந்த மீன ராசிக்கு. இல்லை எனக்கு இதுக்குள்ளே நான் தேர்ந்தெடுக்க பண்ணியாச்சு, நிச்சயம் பண்ணியாச்சுன்னா அப்போது இதுக்குள்ளே வர சங்கடங்கள் வராமல் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா சங்கடங்கள் எதுவும் வராது. பாருங்கள், இந்த உங்களுக்கு அப்பா அப்படிங்கிற ஸ்தானம் அப்படிங்கிறது 9ஆம் இடம் சொல்லலாம். அந்த 9ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் அப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் அப்பா மூலியமா நல்ல லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அப்போ பாக்கியங்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அப்போ சகோதரர் மூலியமா நல்ல லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்கள சுமூகமாக உறவு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த காலகட்டம் வரக்கூடிய அந்த சனி பகவான் குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சகோதரன் கூட அப்பா அம்மா கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, இந்த ராசியாதிபதி 4ஆம் இடத்துல நிற்கும் போது இது வரைக்கும் அம்மா கூட நான் இது வரைக்கும் 5 வருஷமா 3 வருஷமா ஒரு சின்ன சண்டை அது ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பேசினா அம்மாவோட சேர்ந்து சந்தோஷமா வாழக்கூடிய காலகட்டமாக இருக்கு போகுது. பாருங்க, இதுல இடம் வாங்கிட்டுங்க, அது எப்போ வீடு கட்டுறதுன்னு தெரியல அப்படின்னா 100% குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் 100% வீடு கட்டுறதுக்கான அமைப்பு நிச்சயம் இருக்க போகுது. பாருங்க, ஒரு காதல் கல்யாணம் பண்ணணுங்கிற ரொம்ப நாள் ஆசைங்க. அது வீட்டுக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கிறேன், எப்பத்தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அது சொல்லாமா வேண்டாமா சொல்லாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் அந்த சனி பகவான் உங்க ராசிய மேல நிற்கும் போது அந்த ராகு பகவான் அந்த பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்க திருமணம் செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்ச காதல் அப்படிங்கிறது கைகூடும் வரைக்கும் திருமணத்து வரைக்கும் கூட கூட்டிட்டு போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திங்க. பாருங்க, இந்த காதல் உறவுக்குள்ள ஏதாவது ஒரு 3வது மனசுல என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை பிரிவினை வரைக்கும் போகும். கம்பல்சரி இந்த பொண்ணே வேண்டாம் பையனே வேண்டாம் அந்த அளவுக்கு போகக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்கு. அதனால அதுல நீங்க கவனமா செயல்படுறது மிக சிறப்பான அமைப்பா இருக்கும். இதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்தி கவனமா செயல்படுறது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, இது வரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காக கம்பல்சரி வெளியே போக வேண்டிய சூழ்நிலை, பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை, குடும்பத்தோடு கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் கர்மஸ்தானமான அந்த இடத்தை பார்க்குறாரு. அப்போ கர்மகாரகன் சனி பகவான் உங்கள் ராசியின் மேலே வரும்போது 100% உங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த சார்ந்த விஷயத்தில் முயற்சி பண்ணிங்க நிச்சயம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது இந்த மீன ராசியாக இருக்க போகுது. அது நண்பர்கள் மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. இது எல்லாமே கோச்சார பலன் மட்டும்தான். நான் உங்கள் ராசியில் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரு, சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு, ராகு பகவான் கேது பகவான் என்ன நிலைமையில் இருக்காரு பார்த்துட்டு செயல்பட்டீங்கன்னா மேலும் மேலும் வளர்ச்சியும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ராசியாக இருக்க போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் மட்டும்தான். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.